மாதம் ஒண்ணு பிறந்தா, புது மாதம் ஒண்ணு பிறந்தா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கிற விடயங்களா இருக்கட்டும், கேட்கிற விடயங்களா இருக்கட்டும், அதை கேட்டு பேசுற விடயங்களா இருக்கட்டும், இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளே பல நல்ல விடயங்கள், எந்த வீடியோ போடுறது, எதை பேசுறது அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்தத கேட்ட பல விடயங்கள் அதனால பல வீடியோக்கள் இன்று நடந்த விடயங்கள் மட்டும் ஒன்னொன்னா வரும். சரிங்களா? எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அப்படின்னுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போற விடயம் இலங்கையின் வைரம் சபேசன் அவர்கள் அள வைத்துட்டாரு. அது என்னவோ தெரியல மக்களே. பொதுவா இலங்கை போட்டியாளர்கள், நான் பிக் பாஸ்ல ரிவ்யூ பண்ணிக்குள்ள ஜனனி மேம் அவர்கள் வெளியில போய்க்குள்ள அழுகேன். அப்புறம் லாஸ்லியா மேம் அவர்களுடைய அப்பா உள்ள வரைக்குள்ள இப்ப பார்த்தா கூட ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. மரியநேசன் சார் அவர்கள் அந்த கதவை திறந்த அந்த பாட்டு வரும், லாஸ்லியா மேம் அவர்கள் இப்படி அவங்க அப்பாவை பல மாதங்களுக்கு அப்புறம் வருடங்களுக்கு அப்புறம் பாக்குறாங்க. அவர் கனடால இருந்து ரிட்டர்னு பிக் பாஸுக்குள்ள சர்ப்ரைஸா அவங்க அம்மா தங்கச்சி நிக்கிறாங்க. அப்ப அவர் வரைக்குள்ள அவங்க அந்த மொமெண்ட பாக்கிக்குள்ள அழுக வருது. அது ஏன் அழுகுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது நடந்து ஒரு வருஷத்துல அவரை பற்றி கேள்விப்பட்ட இன்னொரு விடயம், அப்பையும் அழுக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேகா அப்படின்ற ஒரு மலையக பெண், அந்த பெண்ணுக்கு இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாட்டில் இருக்க சில கேவலமான யூடியூபர்ஸ் அந்த பிள்ளைய பற்றி தப்பான விடயங்களை பேசக்குள்ள அந்த காணொலிகளை பார்த்துட்டு அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கக்குள்ள கண்ணு கலங்கிட்டு, அந்த பிள்ளை இந்த மன உளைச்சல் தாங்காம அந்த ஷோ விட்டு போய்க்குள்ள கண்ணு கலங்கிட்டு, இப்படி இலங்கை போட்டியாளர்கள் அப்படின்னுக்குள்ளேயே அந்த நான் ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சியில ஒரு நபர், யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக அழுதது அது அப்படின்னா மோஸ்ட்லி இலங்கை போட்டியாளர்களுக்கு தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நேற்று சபேசன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்பையும் அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் ஒன்று வந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு, அப்படி ஒரு ஹாப்பியா இருந்துச்சு, பார்க்க அப்படி ஹாப்பியா இருந்துச்சு. அதுலயும் அந்த ரெண்டு பேர் 1-to-1 ரவுண்ட்ல அறிவு வர்சஸ் சபேசன், அதுல ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பாங்க பாருங்க. இன்னொரு மொமெண்டா போட்டி அப்படி தரமா இருந்தது. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது அதை விட அருமையா இருந்துச்சு. இதுதான் மக்கள் விரும்புறாங்க. எல்லா மொமெண்ட்ஸுமே எப்படியா இருந்துட்டா சொர்க்கண்டாப்பா பூமி. சரி, அப்ப அதை பற்றிய விடயம், சபேசன் நாட்டை பெருமைப்படுத்துறாரு. சரியா? நாட்டை பெருமைப்படுத்துறாரு, மனிதர்களை பெருமைப்படுத்துறாரு, கலையை பெருமைப்படுத்துறாரு. அப்ப கண்டிப்பா பேசணும் இல்ல? சபேசன் அவர்களுடைய தரமான சம்பவம். அடுத்தது நம்மளுடைய ஜனனி மேம் அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள், அவங்களுடைய தோழி ஜாழ்ப்பாணத்துல இருந்து பிக் பாஸ் சீசன் 9க்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட். அதை பற்றி என்னுடைய கருத்து, அவங்க யாரு அப்படின்ற விடயம். சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு ப்ரோமோ வந்துட்டு, அதை பற்றி என்னுடைய கருத்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா பல பேர் தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சபேசன் ரசிகர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மனிதர் கொண்டாடப்பட வேண்டியவர். சபேசன் திறமையானவர், அதை தாண்டி சிறந்த மனமுடையவர். சரியா? இப்படியான நபர்கள் கொண்டாடப்பட வேண்டிய நபர்கள். அப்ப அதை பார்த்துட்டு இளைய தலைமுறை அப்படியான நபர்களை போல வருவாங்க, அப்படியான நபர்கள் உருவாவாங்க. அதற்கு காரணமா நம்ம இருப்போம். அதனால நல்லவர்கள் எப்பயுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். சரி, ஓகே. முதலாவது விடயம் நம்மளுடைய ஸ்ரீலங்கன் டைமண்ட் மிஸ்டர் சபேசன் அவர்கள். சபேசன் அவர்கள் பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல பல பேருக்கு ஒரு பாடம். வாயால பதிலடி கொடுக்க கூடாது, செயலால பதிலடி கொடுக்கணும், உன்னோட திறமை பேசணும், உன்னோட வாய் பேசக்கூடாது அப்படின்னு அவரை பார்த்து குறைத்த கூட்டத்துக்கெல்லாம் சபேசனின் ஒவ்வொரு வெறித்தனமான வெற்றிகளும் அதை பார்க்கக்குள்ள பல இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கு. அது எல்லாம் தாண்டி அவர் அந்த கலையில அவர் பாடுறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரோஜா ரோஜான்னு ஒரு பாட்டை பாடினாரு. அது நான் அந்த ஒரிஜினல் பாட்டை கேட்டு ரசிக்கிறத விட அவர் பாடுறதை கேட்க அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டு. இது நான் மட்டும் சொல்லல, எத்தனை பேர் சபேசன் அவர்களுடைய பாடலை பார்த்தாங்களோ, இந்த பாடல் மட்டுமே அவர் பாடுற எல்லா பாடல்களையுமே திரும்ப திரும்ப கேட்குறாங்க.
அந்த ஒரிஜினல் பாட்டு அது விஷுவலா வரைக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரிஜினல் பாட்டெல்லாம் இப்படி ஒன் டேக்கில் எடுக்க மாட்டாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், பின்னுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், லெசன்ஸ் இருக்கும். அப்படி உருவாகி வரதான் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். பட் அதை ரசிச்சதை விட நம்ம சபேசன் அவர்களுடைய வாய்ஸில் பாடைக்குள்ள அதை ரசிக்கிறோம். அதுவும் அவர் பாடைக்குள்ள அந்த ஒரு விஷுவலா அவர் பாடுற வித அது இன்னும் தனி அழகா இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு விடயம், எண்ணம் போல வாழ்க்கை, அகம் நல்லா இருந்தா முகம் நல்லா இருக்கு. அப்ப அந்த அகம், சபேசனின் அகம் சுத்தமா இருக்கு. அதனாலே அந்த முகம் அவரை பார்க்கக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு. சரியா? இப்ப நம்ம கோயில்ல போய் பார்க்கக்குள்ள அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல, சத்தியமா அதே ஃபீல் இல்ல. ஒரு அழகான ஒரு பூந்தோட்டங்களை பார்க்கக்குள்ள அப்படி ஒரு குளிர்மையா இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீல். சரியா? குழந்தை பிள்ளைகளோட முகத்தை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீல். அப்ப அந்த ஒரு இனிமையான குரல், அழகான அந்த சோல், அதை பாடுறத பார்க்கக்குள்ள கேட்கக்குள்ள அற்புதம். சரியா? அது ரிப்பீட் மூட்ல கேட்டுக்கொண்டிருந்தோம். நான் மட்டுமில்ல, யாரை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அவருடைய அந்த திறமை இருக்கைக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சரிகமப்பா சீசன்ல அப்படி ஒரு போட்டி, அறிபவர்களுக்கும் சபேசன் அவர்களுக்கும். அறிபவர்களும் அழகா பாடினாரு. சபேசன் பாடினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு போட்டி கொடுக்க முடியுமான்றதுக்குள்ள அறிபவர்கள் அப்படி பாடினார்கள். ஒரு பெரிய ஒரு போட்டி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க பாருங்க ரிசல்ட் வரைக்குள்ள. அந்த மொமெண்ட் தான் ஹைலைட். சரியா? இதுதான் பாடம் இன்றைய இளைய தலைமுறைக்கு தேவை. சோ சபேசன் அறிவு, ஹேட்ஸ் ஆஃப். சபேசன் அவர்களால் அவர் வந்த இடத்துக்கு பெருமை, அவர் பிறந்த ஊருக்கு பெருமை, அவரை பெற்றவர்களுக்கு பெருமை, அவரை பற்றி புகழ்ந்து பேசுறவர்களுக்கும் சந்தோஷம். அண்ட் நம்மளுடைய இந்த துறையில இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர், திறமையானவரை பற்றி பேச சான்ஸ் கொடுத்த அந்த காலத்துக்கும் நன்றி. சரியா? சபேசன் மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் சபேசன். டைட்டில் முக்கியம் சபேசா. கில்மிசா அடிச்சுட்டாங்க, சபேசன் அடிக்கணும். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி மேம் அவர்கள், அவங்க பிக் பாஸ் சிஸ்டம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே ஒரு பிக் பாஸ் ஷோ முடிய முதலே தமிழ் இந்த சினிமாக்குள்ள போன ஒரே ஒரு போட்டியாளர். எந்த லாங்குவேஜா இருந்தாலும், ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மராத்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், கன்னடவா இருக்கட்டும், எதுலையுமே பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு பல மாதங்களுக்கு அப்புறம் தான் அந்த போட்டியாளர்களோ இல்லை டைட்டில் வின்னருக்கும் சினிமாக்குள்ள போயிருக்காங்க அவங்களோட லாங்குவேஜ்ல. பட் அந்த ஷோ நடக்கக்குள்ளேயே 70வது நாள் வெளியில வர்றாங்க, 71வது நாள் தமிழ் சினிமாக்குள்ள போறாங்க. அதுவும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர் போய் அவங்கள தேடி போய் புக் பண்றாங்க. ஜனனி அவர்கள் வந்து ஒரு சரித்திர நாயகி. அப்ப அவங்கள பத்தி ஒரு புத்தகமே எழுதலாம், அசீமன் நான் பிக் பாஸ் தமிழ் கொண்டாட்டத்தில் சொன்னது போல. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்களுடைய தோழி அவர்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. அது வந்து இப்போ வரைக்கும் 3000-4000 பேரால் பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு 15 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க முக புத்தகத்தில். சரிங்களா? டீட்டெயில் வந்து ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அதில் உண்மை என்னன்னா, அது வந்து காயத்ரி ஷான் அப்படின்றவங்களோட தான் ஜனனி மேம் அவர்கள் நின்று எடுத்த ஒரு செல்ஃபி ஃபோட்டோ. இது அவங்க ஒரு 2-3 நாளைக்கு முதல் அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டது. காயத்ரி ஷான் மேமும் போட்டாங்க, ஜனனி மேமும் போட்டாங்க. சரியா? ஸோ அப்போ காயத்ரி ஷான் அப்படின்றவங்க பிறந்தது இந்தியா, கேரளா, தமிழ் சினிமா, மலையாள சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த பொண்ணு தான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வருதா ஜனனி அவர்களுடைய ஃப்ரெண்டானா? இல்லை. சரியா? அது வந்து பார்க்கணும்ன்றதுக்காக அவங்க போட்டது. கண்டிப்பா இளைஞர்லேருந்து போட்டியாளர்கள் வருவார்கள் அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல். அது யாழ்ப்பாணத்தில் இருப்பாங்களான்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இவங்க தானா இதானா பேரான்றது இன்னும் யாருக்குமே அந்த ஒரு டீட்டெயில் வந்து போகல. ஷோ ஆரம்பிக்கும் போது நமக்கு வரும், வரைக்குள்ள நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அதை பார்த்துட்டு யாராவது இவங்க தான் வேற ஒரு பேர் போட்டிருந்தாங்க. நம்ம யாரையும் ப்ரமோட் பண்றது இல்லையே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முதல், அதனால அந்த பேரை நான் சொல்லலை. அந்த படத்தில் இருப்பவங்க அந்த பெண் இல்லை, அது காயத்ரி ஷான், இந்தியன் ஆக்ட்ரஸ். சரிங்களா? ஜனனி மேமோட ஃப்ரெண்டு. ஸோ ஓகே, இதுதான் நான் இந்த விடயத்தில் சொல்ல வந்தது. கண்டிப்பாக இலங்கையில இருந்து யார் வர்றாங்க அப்படின்றத பார்க்க ஜனனி அவர்கள், லாஸ்லி அவர்கள், தர்ஷன் அவர்கள் இப்படின்னு பேரை வந்து அவ்வளோ பெரிய ஒரு பேரை பார்த்தாலே பிக் பாஸ்ல அவங்க பண்ண சம்பவங்கள் ஞாபகம் வரும். அப்படி இருக்கக்குள்ள அவங்களை தொடர்ந்து வருகின்ற போட்டியாளர்கள் பிக் பாஸுக்கு அவங்கள போல தரமா இருக்கணும் என்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து மணிகண்ட மக்கள் ஒரு அழைப்பு வந்தது, அதுதான் புஷ் பண்ணா.
ஓகே, மற்றது வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட ப்ரோமோ. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல வந்துட்டாரு நம்மளுடைய வாத்தியார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். சேது அண்ணாவோட கிளாஸ் மாசே வந்து அந்த ஒரு எளிமை யதார்த்தம் எல்லாத்துலயுமே சாதாரண ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷேர்ல இருந்து அப்படியே திரும்புறாரு. ஆனா மாசா இருக்கு, கிளாஸா இருக்கு. இதுதான் சேது அண்ணாவோட மிகப்பெரிய ஒரு வெற்றியோட ஒரு மந்திரம், தாரகை மந்திரம். கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எல்லாருமே நான் கொமனா பாக்குறது இதுதான். எந்த பந்தாவும் இருக்காது, அவங்கள பெருசா காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு பெரிய பெரிய ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க பண்ற சிம்பிளான விடயம் கூட அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். சரியா, அந்த உழைப்பு கொடுக்குற பரிசு தான் அது. அவங்க பட்ட அவமானங்கள், சிந்தின வேர்வைகள், ரத்தங்கள், ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேஷன் தான் ஒரு டைம் அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அதுலேயே அவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அப்படித்தான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். அப்ப முதலாவது ப்ரோமோ ஆளும் சூப்பரு, ஐ லோகவும் சூப்பரு, தரமா இருந்தது. விஜய் டெலிவிஷன்ல போட்டிருக்காங்க, பார்க்கலன்னா பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அக்டோபர் 5ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பம். சரிங்களா? ஓகே மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிறைய விடயங்கள் இன்று மட்டுமே நிறைய விடயங்கள் நடந்திருக்கு. அடுத்தடுத்த காணொலிகள் அதை பற்றி பேசலாம். நன்றி.